அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு விமர்சனம் எந்த படம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே பாராட்டின ஒரு படம். சமீபத்தில் டிசம்பர் எண்டில் ரிலீஸ் ஆகி 2024 டிசம்பர் எண்டில் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர படம் தான் திரு மாணிக்கம். இந்த படத்தில் வந்து சமுத்திரக்கனி, அப்புறம் அனன்யா, இளவரசு, நாசர் அவர்கள் இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு லெட்டர் பேடில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து இந்த நல்ல படம் வந்து 4 நாளுக்கு அப்புறம் மைண்டில் நிற்கணும். அந்த மாதிரியான கேரக்டர் இந்த படத்தில் உள்ள ஒரு கருத்துக்கள்லாம் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய அளவில் நல்லதாக இருக்குதுன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் அவர்கள் மொத்த டீமையும், தயாரிப்பாளர் லிங்குசாமி அவர்கள், இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களையும், படத்தில் ஹீரோ ஆகிற சமுத்திரகனி அவர்கள், அப்புறம் அந்த ஒரு கேமரா வந்து கேமராமேனாக இருக்க அந்த சுகுமார் அவர்கள், அப்புறம் இசையமைப்பாளர் விஷால் சந்திரசேகர், அப்படி மொத்த குழுவையும் பாராட்டி சமீபத்தில் வந்து ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் ஆச்சு. இதை வந்து லிங்குசாமி அவர்களும், அந்த இயக்குனர் மற்றும் சமுத்திரகனி அவர்கள், அப்புறம் படக்குழுவினர்கள்லாம் நன்றி தெரிவித்து சூப்பர் ஸ்டாருக்கு இன்ப அதிர்ச்சின்னு சொல்லி மகிழ்ச்சி தெரிவிச்சிருந்தாங்க. நியூ இயர்க்கு கிஃப்ட் மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்திருந்தது அவங்களுக்கு, படக்குழுவுக்கு. இப்படி ஏகப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிற முதல் படமாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் 2025ன்றது நமக்கும் சந்தோஷம்தான். படத்தில் அப்படி என்ன இருக்குது மெசேஜ், படம் எப்படி இருக்குது, உண்மையிலே ஒர்த்தா இல்லையா, இப்படி பல நுணுக்கமான விஷயங்கள்லாம் ரிவ்யூவில் இருக்குது. அதனால் முழு ரிவ்யூவும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. அது இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், தேட்டரில் பார்க்கக்கூடிய படம் தான், முதல்ல சொல்லிடுறேன். அது இல்லாமல் இந்த படம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் பண்ண மாதிரியான படம். படத்தில் எந்த வல்கர் சீன்ஸும் இல்லை, இதான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ இப்போ தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஓடிடியில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய அளவில் நல்ல ஒரு தரமான படம். 2024 எண்டில் வந்த ஒரு சிறந்த படங்களில் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அளவில் நல்ல கருத்துள்ள படம். இதெல்லாம் பற்றியும் டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை வந்து கேரளா பார்டரில் இருக்க குமுளின்ற இடத்துல தான் நடக்குது கதைக்களம். அது ஒரு மலைப்பாங்கான இடம் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அங்கே வந்து சமுத்திரகினி அவர்கள் வந்து லாட்ரி டிக்கெட்டு கடை வச்சுருக்காரு. ஏன்னா கேரளாலாம் வந்து லாட்ரி அலௌடு. அந்த கடையை தான் வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் குடும்பம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம். அவருக்கு வந்து 2 பெண் குழந்தைகள், ஒரு பொண்ணுக்கு அதில் வந்து வாய் பேச வராது. கிட்டத்தட்ட ஒரு 6வது 7வது படிக்கிற மாதிரியான கதைகளும் சித்தரிக்கப்பட்டிருக்கு 2 பேரும். அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. அவங்க ஒய்ஃப் வந்து வெளியில் வந்து சமுத்திரகனி தெரியாமல் ஒரு 6 லட்சம் வந்து போலீஸ்கிட்ட வந்து வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க. அது இல்லாமல் இந்த 2வது குழந்தைக்கு வந்து வாய் பேச முடியாது. அதுக்கான செலவுகள் இருக்குது. இந்த சமயத்தில் இவர் கடை வச்சிருக்க அந்த ஓனர் வந்து கடையை காலி பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாரு. ஏன்னா கடையை வந்து இடிச்சுட்டு காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறோம், அதனால் வேறு கடையை பார்த்தீங்கன்னு சொல்லி அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னா 2-3 லட்சம் தேவைப்படும். அதையும் சமுத்திரகனி புரட்ட முடியாமல் இருக்காரு. அது இல்லாமல் அன்றாட வாழ்க்கை பிரச்சனை, அது இல்லாமல் அவரோட ஒய்ஃபை ஒரு அனன்யாவோட தம்பி வந்து துபாய்க்கு போகிறதுக்காக கொஞ்சம் பணம் லட்சக்கணக்கில் தேவைப்படுது. அதையும் புரட்டி கொடுக்கறதுக்காக இவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி இவருக்கு பண சூழல்கள் இருக்க பிரச்சனையில் ஒரு நாள் அவரோட லாட்ரி விற்றுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பெரியவர் வந்து லாட்ரி டிக்கெட் வர்றாரு. அந்த பெரியவர் தான் பாரதி ராஜா அவர்கள். அவர் வந்து ஒரு 4-5 டிக்கெட்டை வாங்கிட்டு செக் பண்ணுறாரு. ஒரு பணம் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுது. 500 நோட்டு கீழே எங்கேயோ விழுந்துருது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த லாட்ரி டிக்கெட்டு நீங்களே வச்சுருங்க கடையில், நாளைக்கு வந்து நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். இப்போ எனக்கு செலவுக்கு வச்சுருந்த காசு எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னோன்னே, சமுத்திரகனி நல்ல ஒரு அறம் சார்ந்தவர், எல்லாருக்கும் இறக்கப்படுறவர். அவர் வந்து பெரியவர் போகிற பஸ் செலவுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அவரும் சரின்னு அது கடைசி நம்பிக்கையா தான் லாட்ரி டிக்கெட் வாங்கலாம், அடிச்சா நல்லதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு மனசில் தோணுனதால வாங்கியிருப்பாரு பாரதிராஜா அவர்கள். நான் போயிட்டு நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் சமுத்திரகனி அவர்கள் கொடுத்த காசை வாங்கிட்டு அவர் இடுக்கியில் வாழ்றாருன்னு சொல்லி அவர் பையை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. மஞ்சள் பை கையில் கொண்டாந்துருப்பாரு பாரதிராஜா அவர்கள். அதில் வச்சு தேடும்போது பணம் மிஸ் ஆன காசு தேடும்போது அதில் இருந்து தெரிஞ்சிடும் அவர் இடுக்கிலேருந்து வராருன்னு சொல்லி. ஸோ அவரும் சரின்னு பஸ் ஏறி போயிடுறாரு. ரிசல்ட் வந்து மறுநாள் வந்து அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு வந்து 1.5 கோடி விழுந்துருது. பாரதிராஜா அவர்கள் எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு போன அந்த டிக்கெட்டுக்கு விழுந்துருது. இப்போ வந்து அனன்யா இவர் வந்து வீட்டில் தெரியப்படுத்துறாரு, நான் வெளியில் போகிறேன், எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் கிளம்புறாரு. லாட்ரி ஏஜென்ட்டுக்கு சொல்லிடுறாங்க, நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கலான்னு சொல்லி. இந்த லாட்ரி டிக்கெட் வந்து ஏற்கனவே பாரதிராஜா அவர்கள் பணம் கொடுக்கலாம் அவருக்காக ரிசர்வ் பண்ணது, அவருக்கு தான் போனோம்.
நமக்கு பணம் கஷ்டம் இருந்தாலும் அந்த காசு நம்ம அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த காசை கொடுக்கறதுக்காக இடுக்கிக்காக பஸ் ஏற ட்ரை பண்ணுறாரு. இதுக்குள்ளே வந்து அனன்யாவுக்கு ஒரு நியூஸ் சொல்லிடுறாரு. ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த மாதிரி 1,50,00,000 பெரியவர் ஒருத்தர் லாட்டரி டிக்கெட் வாங்கியிருந்தாரு, காசு கொடுக்காம நாளைக்கு தரேன்னு சொல்லியிருந்தாரு, அந்த டிக்கெட்டு விழுந்திருக்கு, அவருக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே அனன்யா என்ன சொல்கிறாங்க, அந்த விற்காத டிக்கெட்டு தானே, அவர் வந்து ரிசர்வ் தானே பண்ணியிருக்காரு, காசு கொடுக்கல, அது நமக்கு தான் சொந்தம், நீங்கள் அந்த 1,50,00,000 வச்சுருந்தீங்கன்னா குழந்தையோட அந்த பேச்சு திரும்ப கொண்டு வரது, மெடிக்கல் செலவு, வீட்டில் குடும்ப கஷ்டங்கள், அதுக்கப்புறம் தம்பி துபாய்க்கு போகிற செலவு எல்லாத்தையும் ஒரே இதில் வந்து நம்ம சரி பண்ணிடலாம். அதனால் அந்த பெரியவர் வந்து எப்படியும் கேட்க போகிறதில்ல, ஏன்னா அவர் வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து மனசு கேட்காம பஸ் ஏறிறாரு. இதை வந்து அந்த போலீஸ்கார்கிட்ட இவர் ஏற்கனவே அனன்யா வாங்கியிருந்த காசுக்காக அவங்க ஜவாப் சொல்லும்போது, இந்த 2 நாளில் தரேன்னு சொல்லும்போது இந்த உண்மையை சொல்லிடுறாங்க. அவங்க காசை வட்டியோட திருப்பி தரேன்னு சொல்லி அனன்யா சொல்ல போக, அவர் போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு அவர் அந்த சரி அந்த அவரோட ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி மொபைல் நம்பரையும் வாங்கிக்கிறாரு, சமுத்திரக்கனி நம்பரை. அவரும் வந்து இவர் எங்கேன்னு ட்ராக் பண்ணி அவர் ஃபாலோ பண்ணி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த 1,50,00,000 வந்து நம்மளே எடுத்துக்கலாம்னு சொல்லி இவர் வந்து அந்த வட்டி கொடுத்த போலீஸ்கார் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் கிரேட் ஷேட் ஆனவர். அவர் வந்து அந்த 1,50,00,000 நம்மளே எடுத்துக்கலாம்னு சொல்லி திட்டமிட்டு அவர் ஃபாலோ பண்ணுறாரு. இதுக்கிடையில் வந்து அனன்யாவோட தம்பி வந்து நியூஸ் தெரிஞ்சு அவர் ட்ராக் பண்ணுறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சைபர் கிரைமில் வந்து அவரோட மொபைலை ட்ராக் பண்ணுற டீமுக்கு போய் அணுகிறாரு. அவங்களும் வந்து ட்ராக் பண்ணுறாங்க, சமுத்திரக்கனி எங்கே போய்கிட்டு இருக்காருன்னு. பின்னாடியே தம்பியும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அது மூலியமாக இவரும் வந்து தேடி போய்கிட்டு இருக்காரு பஸ்ஸில். இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இவர் போயிட்டு ஒரு பாரதிராஜா அவர்களை சந்தித்து காசை கொடுத்தாரு. அதுக்குள்ளே நடுவில் போலீஸில் மாட்டிக்கிட்டாரா, அவங்க தம்பி பிடிச்சிட்டாரா, அதாவது அண்ணனே தம்பி வந்து அதாவது மச்சான் சமுத்திரக்கனியை ட்ராக் பண்ணி அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த காசை ஒரு என்கேஷ் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் பரபரப்பான பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா சமுத்திரக்கனி அவர்கள் தான் நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படத்தில் வழக்கமாக அவரோட டெம்ப்ளேட் ஏதாவது அவர் வந்து ஈஸியாக பொருந்துற மாதிரியான கேரக்டர் நல்லாவே உள்வாங்கி நடிச்சிருக்காரு. அந்த பெரியவருக்கு கண்டிப்பாக நம்ம அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும். அது வந்து அவர் டிக்கெட் என்ன இருந்தாலும் வாங்கியிருந்தாலும் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாலும் காசு கொடுக்கலனாலும் அவருக்கு சேர வேண்டிய காசு. ஏன்னா அவரும் கஷ்டத்தில் இருக்கார். அவரோட சூழ்நிலை வறுமை சூழ்நிலை அதை உணர்ந்து நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்துருவார். அது இல்லாமல் நீதி நூல்கள்லாம் படித்து பாரதியார் அப்புறம் நீதி நூல்கள்லாம் படித்து வளர்ந்தவர். அவரோட கேரக்டர் அப்படி தான் ஆரம்பத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னு சொல்லி அவர் போகும்போது வழியில் அந்த டிக்கெட்டும் வந்து எதிர்பாராத விதமாக அதையும் வந்து திருட வந்தோன்னா அதையும் மீறி அந்த திரும்ப லாட்டரி டிக்கெட் எடுத்துகிட்டு அவர் போகிறது பதட்டம் எல்லாத்தையும் நல்லாவே அவர் நடிப்பில் கொண்டாந்துருப்பார். அவருக்கு பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு. சிறப்பான நடிப்பு, அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான அவருக்கு ஈக்குவலான கேரக்டரில் அனன்யா பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து சாஃப்டாக வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பணம் வந்தோடனே கொஞ்சம் நெகட்டிவாக மாறுற மாதிரியான ஒரு ஆக்டிங் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அவங்களும் அந்த ஃபேமிலி ஓரியன்ட் ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல கேரக்டர் அனன்யாவுக்கு. அவங்க கம்பேக் மூவி அமையுதுன்னு சொல்லலாம். நல்லா நடிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் இன்னொரு கேமியோ ரோல் மாதிரி சின்ன ரோலாக வந்தாலும் நல்ல ஒரு கேஷ் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் நல்லா ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறாரு நாசர் அவர்கள். ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் மாதிரியான ஒரு நல்ல ஒரு நடிகர். அதில் படித்தவர் நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஃப்ளாஷ்பேக்கில் அவர் வர சீன்லாம் நல்ல ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸு நல்ல ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு கருத்துக்களை விதைக்கிற மாதிரியான நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் அனன்யா தம்பி கேரக்டரில் வரவர், அப்புறம் முக்கியமான கேரக்டரில் குணச்சித்திர நடிகர் இளவரசு அவர்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சின்ன ஜெயந்த் அவர்களுக்கும் இந்த படம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அவரும் கம்பேக் மூவி மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். தம்பி ராமையா அவர்கள் காமெடி ஓரளவுக்கு ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் ஆகிருக்கு. அது இல்லாமல் ஸ்ரீமன் வந்து 2-3 சீனில் தான் டிரைவர் வருவார். அவர் காமெடியும் ஓரளவு ஆன் அண்ட் ஆஃபாக கொண்டு போயிருக்காங்க. படத்தில் அவங்க வர சீன் மட்டும்தான் காமெடிஸ், மற்றபடி படத்தில் கொஞ்சம் எமோஷனல் தான் அதிகம். அது இல்லாமல் படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எதிர்பாராத ட்விஸ்ட்டுகள்லாம் பல இது கலந்துருக்கு. படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா விறுவிறுப்பாக போகும், எப்போ முடிஞ்சுன்னே தெரியாத அளவுக்கு போகும். செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போவாங்கன்னு யூகிச்சுட்டே இருக்கும்போது அதையும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லாவே இருக்கும். படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது, எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் போகுது. படம் வந்து எல்லா கேரக்டர் பண்ணாலும் அவங்க கேரக்டர் வந்து சின்ன அந்த குழந்தைய வரவங்கலேருந்து அந்த அனன்யா அம்மா வரவங்க அப்படின்னு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணவங்க எல்லாருமே அவங்க கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் ஓஹோ ஓஹோ மைனஸே இல்லையானா இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது என்னன்னா படம் வந்து ஏற்கனவே இதே பாணியில் வந்த படம் பம்பர் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஹரிஷ் பராடி தான் லாட்டரி டிக்கெட் விற்கிறவரோ வயசானவரோ வருவார். அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் எங்கே இருக்க சமுத்திரக்கனி தான் இதில் வந்து அதில் வந்து
யங்கா இருக்க பையனை தேடி வருவார், அந்த லாட்டரி டிக்கெட் விற்கிறவர். இதில் வந்து வயசான பெரியவரை தேடி போகிற மாதிரி கதைகளை கொஞ்சம் மாற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட நமக்கு பம்பர் படம் ஞாபகத்தில் வந்துட்டு போகிறத தவிர்க்க முடியல. 2023 வெற்றியும் ஹரிஷ் பராடியும் 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. இதில் சமுத்திரகனியும் பாரதி ராஜா அவர்கள் பண்ண கேரக்டர் அவங்க பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே ரிசம்பிளன்ஸ் தான். அதே மாதிரி தான் வர சீன்ஸ் எல்லாம் நம்ம தவிர்க்க முடியல. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மைனஸ் பார்த்தா சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாஜிக் மீறலாக இருக்குது, சில இது ப்ரெடிக்டபுளாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னா, நல்ல கருத்துள்ள படம். ஒரு அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுறது நல்ல ஒரு மெசேஜை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் சொல்ல வர கருத்துக்கள், இந்த மாதிரி படம்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து வரவேற்பு கொடுத்தா தான் இந்த மாதிரியான நல்ல நேர்மறையான படங்கள்லாம் வரும். போகிற படங்கள்லாம் கத்தி குத்து, இந்த மாதிரி வன்முறை காட்சிகள்லாம் வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி பழைய புரட்சித் தலைவர் படங்கள்லாம் வந்து நீதி நேர்மைன்னு சொல்கிற மாதிரியான படங்கள்லாம் இன்னும் நல்லா வரணும். மாரல் சயின்ஸ் மாதிரியான படங்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் கொண்டாடணும். அது அது அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப்பில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தை பாராட்டியிருக்காங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம், வந்து டிசம்பர் வந்து 50 வருஷம் ஆகப்போகுது. அப்படியோட்ட ஒரு நடிகரே படத்தை பாராட்டியிருக்காங்கன்னா நல்ல ஒரு படம். நீங்களே உங்கள் யோகத்துக்கு விட்டுறேன். அப்படி சிறந்த படம் தான் இது. நீங்களே பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். படம் வந்து சில பேர் சொல்கிறாங்க இது கிரிஞ்சாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு. படம் அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் போர் அடிக்கல. விறுவிறுப்பாக போகுது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்சு தான் போகுது. ஸோ எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த படம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம். 6லேருந்து 60 வரை கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான் இது. அதுக்கு தரமான படம் தான். மற்றபடி தேட்டரில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்ட தெரியப்படுத்துங்க. ஹாப்பி நியூ இயர் அகைன். ஸோ இனி இந்த வருஷம் நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இந்த விமர்சனத்தோட முடியுது. இனி அடுத்த விமர்சனம் முன்னோட இல்லை அப்டேட்டை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.